ஷின்போன் பெயின். இந்த ஷின்போன் பெயின் வந்துருச்சுன்னா என்னால ஓடவே முடியல ப்ரோ. அதுக்கு ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, டெய்லி பிராக்டிஸ் பண்றது தான் சொல்யூஷன். டெய்லி ரன்னிங் போறது தான் ஒரே சொல்யூஷன். அது 2, 3 மாசத்துல போயிரும். இப்போ பியூபர்ட்டி அட்டெண்ட் பண்ற மாரி தான் நமக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஏஜ்ல வந்து 13, 14 வயசுல வந்து வயசுக்கு வர்ற மாரி தான் வந்து இந்த ரன்னிங்ல வந்து ஷின்போன் பெயின ஓவர் கம் பண்றது. ஜெனரல் ஃபிட்னஸ் இருக்கிற ஆளுமே வந்து அந்த ரன்னிங்கே போறதுக்கு யாரும் விரும்புறது இல்ல நெறைய பேர். இப்ப ஜிம்முக்கு வந்து போற ஆளு ஒரு பாடி பில்டிங் பண்ணணும், ஸ்டேஜ் ஏறணும்னு நினைக்கிற ஆளு, அவங்களுக்கு ரன்னிங் வந்து ஒரு எனிமி, அவங்க அது பண்ண மாட்டாங்க. நார்மல் ஃபிட்னஸ்க்கு வர்ற ஆள் கூட எனக்கு டெஃபினிஷன் போயிரும், என்னோட மசில் வந்து குறைஞ்சிரும் அப்படின்ட்டு இந்த ரன்னிங்கே பண்றது இல்ல. அவங்க வந்து திடுதிப்புன்னு ஓடுனாங்க அப்படின்னா அந்த ஷின்போன் பெயின் வரதா செய்யும். மசில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம பெருசா வச்சிருக்கோம், எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் தூக்குறோமோ அந்த இது முக்கியம் மாரி நம்ம கார்டியோவாஸ்குலர் நம்மளோட லெக் ஸ்ட்ரென்த்னு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியா? 2யும் பேலன்ஸ்டா மெயின்டைன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ற மாரி இத கண்டிப்பா ஷின்போன் பெயினையும் நம்ம ஓவர் கம் பண்ணி வச்சிருக்கணும். கால்ல அது போக நம்மளோட ஹார்ட் ரேட்டை கம்மியாக வச்சிருக்கிறது, அது போக மசில் ட்ரைனிங்கு, இது எல்லாமே பேலன்ஸ்டாக பண்ணுறது தான் வந்து ஃபிட்னஸ். வெறுமனே ஜிம்முக்கு போவேன், வெயிட் அடிப்பேன், அவ்வளோதான் வருவேன் அப்படின்னு மட்டும் இருக்காதீங்க. கார்டியோவும் சேர்த்து பண்ணுங்க.